வணக்கம். கதிரவன் நியூஸின் காலை நேர தலைப்புச் செய்திகள். சிறைக்கு சென்று வந்த அரசியல்வாதிகள் சிலர் பல்கலைக்கழகத்தில் பெற முடியாத கல்வியை சிறையில் பெற்றுக் கொள்ளலாம் என தெரிவிக்கும் நிலையில், நானும் பட்டப்படிப்பு அல்லது டிப்ளோமாவது எடுப்பதற்கு சிறை செல்லப் போவதாக பிவிந்துரு ரெஹெல உரிமைய கட்சியின் தலைவர் உதய கமன்பில தெரிவித்துள்ளார். கட்சியின் தலைமையகத்தில் நேற்று நடைபெற்ற செய்தியாளர் மாநாட்டில் உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். தென்பகுதியை பிரத்துவப்படுத்தும் செய்யும் அமைச்சர் ஒருவர் என்னை சிறையில் அடைக்கும் வரை தான் நித்திரை கொள்ள மாட்டேன் என்று கூறியுள்ளார். என்னிடம் சாட்சிகள் இல்லை, அதனால் அவர் பெயரை குறிப்பிடுவது நியாயமில்லை. நான் சாதாரண மனிதர் தானே. அவர் அமைச்சர் என்பதால் அவரின் நித்திரைக்காகவும் நான் சிறை செல்லப் போகின்றேன். எனக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கலாம். நான் அரசுக்கு எதிராக பொய்க் குற்றச்சாட்டுகளை தெரிவிக்கவில்லை. நான் தொழில்முறை சட்டத்தரணி என்பதனால் எனக்கு நன்றாக தெரியும் குற்றம் செய்யவில்லை என்று. அப்படி இல்லை என்றால் நீதிமன்றம் சென்று எனது பக்க உண்மைகளை கூறி சிறை செல்வதை தவிர்த்துக் கொள்வேன் என்று கமன்பில குறிப்பிட்டுள்ளார். ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமானத்தில் ஒரு சவுதி அரேபிய பயணி விமான ஊழியர்களை தாக்கியதாக கூறப்படும் பதற்றமான சம்பவத்தை காட்டும் காணொளி தற்போது வெளியாக உள்ளது. சமூக ஊடகங்களில் பரவிவரும் குறித்த காணொளி கடந்த அக்டோபர் 26ஆம் தேதி ரியாத்திலிருந்து கொழும்புக்கு வந்த ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமானம் UL 266 நடந்த சம்பவத்தை காட்டுவதாக தெரிவிக்கப்படுகிறது. கடுநாயக்க விமான நிலைய போலீசாரின் முதற்கட்ட விசாரணைகளின்படி விமானம் தரையிறங்க தயாராக போது இந்த வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. அந்த நேரத்தில் பயணிகள் ஆசனப்பட்டிகளை அணிந்து கொண்டு இருக்க வேண்டும். ஆனால் தாக்குதல் நடத்தியதாக தெரிவிக்கப்படும் குறித்த சந்தேக நபர் பாதுகாப்பு விதிமுறைகளை மீறி கழிப்பறைக்குள் செல்ல முயன்றதாக கூறப்படுகிறது. இதன்போது விமான ஊழியர் குழுவினர் தலையிட்ட போது பயணி ஆக்ரோஷமாக மாறியதாகவும், இதன் விளைவாக மற்ற பயணிகள் தங்கள் கையடக்க தொலைபேசிகளில் குறித்த மோதலை பதிவு செய்ததாக தெரிவிக்கப்படுகிறது. இந்நிலையில் விமான கட்டுநாயக்க உள்ள பண்டாரநாயக்கா சர்வதேச விமான நிலையத்தை வந்தடைந்ததும் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டதாகவும் அவருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டதாகவும் விமான நிலைய போலீசார் உறுதிப்படுத்தியுள்ளனர். அஸ்வசமன் நலன்புரி உதவி திட்டத்தின் 2ஆம் கட்டத்துக்கு தகுதி பெற்று இன்னும் வங்கிக் கணக்கை திறக்காத பயனாளிகள் வங்கிக் கணக்குகளை விரைவில் திறக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். அஸ்வசம உதவி திட்டத்தின் 2ஆம் கட்டத்துக்கு தகுதி பெற்ற பயனாளிகளின் பெயர் பட்டியல் பிரதேச செயலகங்களில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இவ்வாறு அஸ்வசமன் நலன்புரி உதவி திட்டத்தின் 2ஆம் கட்டத்துக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு இன்னும் வங்கிக் கணக்கை திறக்காத பயனாளிகள் அந்தந்த பிரதேச செயலகங்களுக்கு சென்று வங்கிக் கணக்கை திறப்பதற்கான உரிய கடிதத்தை பெற்று மக்கள் வங்கி, தேசிய சேமிப்பு வங்கி, இலங்கை வங்கி அல்லது பிராந்திய மேம்பாட்டு வங்கி அல்லது தங்களுக்கு வசதியான வங்கி கிளையில் வங்கிக் கணக்கை திறப்பதற்கான கடிதத்தை சமர்ப்பிக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் அஸ்வசமன் நலன்புரி உதவி திட்டத்தின் 2ஆம் கட்டத்துக்கு தகுதி பெற்று இன்னும் வங்கிக் கணக்கை திறக்காத பயனாளிகள் வங்கிக் கணக்குகளை விரைவில் திறக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். மேலும் தொடர்புடைய வங்கிக் கணக்கு விவரங்களை பிரதேச செயலகங்களுக்கு சென்று வழங்க வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது. போக்குவரத்து விதிமீறல் தொடர்பான குற்றங்களுக்காக ஸ்தலத்திலேயே அபராதம் செலுத்தும் முறைமையை எதிர்வரும் டிசம்பர் மாதமளவில் நாடு முழுவதும் நடைமுறைப்படுத்த எதிர்பார்ப்பதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார். அரசு சேவைய டிஜிட்டல் மயமாக்க நிகழ்ச்சி திட்டத்தின் கீழ் இந்த வசதி அறிமுகப்படுத்தப்பட்டதாக அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். தற்போதைக்கு குறித்த செயற்பாடு மேல் மாகாணம் மற்றும் தென் மாகாணங்களில் நடைமுறைப்படுத்தப்படுகின்றது. எதிர்வரும் டிசம்பர் தொடக்கம் மூலமாக போக்குவரத்து விதிமீறல் தொடர்பான குற்றங்களுக்காக ஸ்தலத்திலேயே அபராதம் செலுத்தும் செயற்பாடு நாடு முழுவதும் விஸ்தரிக்கப்பட உள்ளது. அதற்கான உபகரணங்கள் மற்றும் பயிற்சி செயலமர்வுகள் போலீஸ் திணைக்களத்தினால் பிரதேசங்கள் தோறும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது. கிளிநொச்சி அக்ராயன்குளம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட யூனியன்குளம் பகுதியில் காணாமல் போன 27 வயதான இளைஞன் தூக்கிட்ட நிலையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். வெளிநாடு செல்வதற்கு 5 நாட்கள் இருந்த நிலையில் காணாமல் போனதாக தெரிவிக்கப்படுகிறது. காணாமல் போன மகனை பெற்றோர் தேடி வந்த நிலையில் கடந்த 21ஆம் தேதி அக்ராயன் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டது. முறைப்பாட்டின் பிரகாரம் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வந்த நிலையில் உறவினர்களும் இளைஞரை தேடி வந்தனர். இந்நிலையில் இளைஞரின் வீட்டிலிருந்து சுமார் 2 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள காட்டினுள் மரம் ஒன்றில் தூக்கில் தொங்கிய நிலையில் சடலமாக நேற்று முன்தினம் அவர் கண்டுபிடிக்கப்பட்டார். இளைஞனின் சடலம் உடற்கூற்று பரிசோதனைக்காக கிளிநொச்சி மாவட்ட வைத்தியசாலையில் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. இந்நிலையிலேயே 27 வயதான குறித்த இளைஞன் வீட்டிலிருந்து 1.5 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள காட்டில் தொங்கிய நிலையில் சடலமாக நேற்று முன்தினம் மீட்கப்பட்டுள்ளார். அதனைத் தொடர்ந்து இச்சம்பவம் தொடர்பாக அக்ராயன் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர்.
அனுராதபுரம் மதவாச்சி பிரதேசத்தில் வீடொன்றுக்குள் பெண் ஒருவர் கோடாரியினால் தாக்கி படுகொலை செய்யப்பட்டுள்ளார். சம்பவத்தில் மதவாச்சி இசின் பெஷகல பகுதியை வசிப்பிடமாக கொண்ட 81 வயதுடைய மூதாட்டியை இவ்வாறு கொலை செய்யப்பட்டுள்ளார் என்று மேற்படி பெண் அங்கவீனமுற்ற மகனுடன் வீட்டில் வசித்து வந்துள்ளார். இந்நிலையில் 27ஆம் தேதி இரவு அந்த மகன் தாயை கோடாரியினால் தலையில் தாக்கி கொலை செய்துள்ளார் என்று போலீஸ் விசாரணையில் தெரியவந்துள்ளது. கொலைக்கான காரணம் இதுவரையிலும் கண்டறியப்படாத நிலையில் சந்தேக நபரை மதவாச்சி குற்றத்தடுப்பு பிரிவு போலீசார் கைது செய்துள்ளனர். ஆரம்பகட்ட நீதவான் விசாரணைகளின் பின்னர் பிரேத பரிசோதனைகளை மேற்கொள்வதற்காக வேண்டி சடலம் அனுராதபுரம் போதனா வைத்தியசாலைக்கு அனுப்பப்பட்டுள்ளது. மேலும் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை மதவாச்சி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். புத்தளம் நாரகல்வி பிரதேசத்தில் தற்காலிகமாக தங்குமிடம் ஒன்றில் இருந்த ஒருவர் ஒரு வகை திரவத்தை அருந்திய பின்னர் ஏற்பட்ட சுகவீனத்தால் உயிரிழந்துள்ள சம்பவம் துயரத்தை ஏற்படுத்தியுள்ளது. குறித்த இடத்தில் 4 இருந்துள்ளதுடன் கடலில் இருந்து மிதந்து வந்த போத்தலொன்றில் இருந்த திரவத்தையே அவர்கள் அருந்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. திரவத்தை அருந்திய பின்னர் ஒருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த நிலையில் ஏனைய 3 புத்தளம் வைத்தியசாலைக்கு அனுமதிக்கப்பட்ட பின்னர் அவர்களில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். மேலும் மற்ற 2 தற்போதைய சிகிச்சை பெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. முல்லைத்தீவு மாவட்டத்தின் மாங்குளம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட ஏனையின் வீதியின் 227வது கிலோமீட்டர் பகுதியில் கொழும்பிலிருந்து கிளிநொச்சி நோக்கி வந்த ஹைஸ் ரக வேன் வாகனம் ஒன்று வேக கட்டுப்பாட்டை இழந்து வீதியை விட்டு விலகி கவிழ்ந்து விபத்துக்குள்ளாகியுள்ளது. கொழும்பு நோக்கி பயணிகளை ஏற்றி சென்ற குறித்த வாகனம் அவர்களை கொழும்பில் இறக்கிவிட்டு மீண்டும் கிளிநொச்சி நோக்கி திரும்பிக் கொண்டிருந்த போதே இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. இதன்போது வாகனத்தில் சாரதி மாத்திரமே இருந்துள்ளார். அவர் தெய்வாதீனமாக சிறிய காயங்களுடன் தப்பியுள்ளார். சம்பவ இடத்துக்கு வருகை தந்த மாங்குளம் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு எதிர்வரும் ஜனவரி மாதம் 28ஆம் தேதி மீண்டும் அழைக்குமாறு கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றம் நேற்று உத்தரவிட்டது. குறித்த வழக்கில் ஆஜராவதற்காக ரணில் விக்ரமசிங்கே நேற்று பிற்பகல் நீதிமன்றத்துக்கு பிரவேசித்திருந்தார். இதன்போது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தொடர்பான விசாரணையை துரிதமாக நிறைவு செய்து அது தொடர்பில் சந்தேக நபர்கள் எவரேனும் இருப்பின் அவர்களை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துமாறு கொழும்பு கோட்டை நீதவான் எஸ்ரு நெத்திகுமார நேற்று குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு உத்தரவிட்டார். கடந்த வழக்கு தினத்தில் நீதிமன்றம் சார்ந்து இடம்பெற்ற சம்பவங்களால் நீதிமன்றத்துக்கு அவமதிப்பு ஏதும் ஏற்பட்டுள்ளதா என்பது குறித்தும் விசாரணை நடத்தி அதற்கு பொறுப்பான நபர்கள் யார், அவர்கள் தொடர்பில் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் என்ன என்பது குறித்தும் அடுத்த வழக்கு தேதியன்று நீதிமன்றத்துக்கு அறிவிக்குமாறு நீதவான் இதன்போது பணிப்புரை விடுத்தார். இதனையடுத்து இந்த வழக்கு எதிர்வரும் ஜனவரி மாதம் 28ஆம் தேதி மீண்டும் விசாரணைக்கு அழைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தமது பதவிக்காலத்தில் தமது மனைவி பேராசிரியர் மைத்ரி விக்ரமசிங்கவின் பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொள்வதற்காக அரசாங்க நிதியை பயன்படுத்தி லண்டனுக்கு சென்றமை தொடர்பில் பொது சொத்து சட்டத்தின் கீழ் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் பலாலி பகுதியில் மீதமுள்ள தனியார் நிலங்களை அவற்றின் உரிமையாளர்களிடம் ஒப்படைப்பதை விரைவுபடுத்துவதற்காக இராணுவத்தினர் படிப்படியாக வெளியேறுவதை மதிப்பாய்வு செய்யும் வகையில் செயல்பாட்டு மற்றும் நிர்வாக தடைகளை தீர்ப்பது குறித்தும் கொழும்பில் முக்கிய கலந்துரையாடல் நடத்தப்பட்டுள்ளது. மேற்படி பகுதியில் உள்ள தனியார் நிலங்களை அவற்றின் உரிமையாளர்களிடம் விடுவிப்பது தொடர்பான முன்னேற்றத்தை மதிப்பாய்வு செய்வதற்கும் தற்போதைய சவால்களை நிவர்த்தி செய்வதற்கும் கொழும்பில் உள்ள பாதுகாப்பு துணை அமைச்சரின் அலுவலகத்தில் நேற்று முன்தினம் உயர்மட்ட கூட்டம் ஒன்று கூட்டப்பட்டது. இப்பாதுகாப்பு துணை அமைச்சர் மேஜர் ஜெனரல் அருண் ஜெயசேகர தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் பாதுகாப்பு செயலாளர் ஏஆர் வைஸ் மார்சல் சம்பத், தூய கொந்தா மற்றும் மூத்த பாதுகாப்பு மற்றும் நிர்வாக அதிகாரிகள் கலந்து கொண்டனர். ராணுவ பயிற்சியின் போது கைக்குண்டு வெடித்ததில் ஏற்பட்ட விபத்தில் 3 ராணுவ வீரர்கள் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மதுரோயா ராணுவ பயிற்சி முகாமில் நேற்று காலை இந்த சம்பவம் நடந்ததாக கூறப்படுகிறது. காயமடைந்த வீரர்கள் பல நிறுவை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர்களின் நிலைமை கவலைக்கிடமாக இல்லை என்றும் தெரிவிக்கப்படுகிறது. அதன்போது அவர்களின் கால்களில் காயம் ஏற்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. இலங்கை ராணுவத்துக்கும் ரஷ்ய ராணுவத்துக்கும் இடையில் தற்போது நடத்தப்பட்ட வரும் கூட்டு ராணுவ பயிற்சியின் போது இந்த விபத்து நிகழ்ந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. கொழும்பு நாரகன்பட்டியில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. தாவரே மாவட்டத்தில் அமைந்துள்ள ஒரு அடுக்குமாடி குடியிருப்பின் 5வது மாடியில் தீ விபத்து ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. தீயை அணைக்கும் தீவிர முயற்சி மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. தீயை கட்டுப்படுத்த சம்பவ இடத்துக்கு 13 தீயணைப்பு வாகனங்கள் அனுப்பப்பட்டுள்ளன.
மேலும் அடுக்குமாடி குடியிருப்பு வளாகத்தில் 5வது மாடியில் தீ விபத்து ஏற்பட்டுள்ளதாகவும் மேல்தளங்களில் சிக்கியவர்களை மீட்கும் முயற்சிகள் ஏற்கனவே தொடங்கப்பட்டுள்ளன. இதற்காக 2 வாகனங்களும் சம்பவ இடத்துக்கு அனுப்பப்பட்டுள்ளது. இருப்பினும் தீ விபத்து காரணமாக வெளியேறும் கதவுகள் அடைக்கப்பட்டுள்ளதனால் தற்போது இந்த வாகனங்களை பயன்படுத்தி சிக்கியவர்களை மீட்கும் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. மேலும் தீ விபத்துகளுக்கு உள்ளான கட்டட தொகுதியில் வெளிநாட்டவர்களும் தங்கியிருந்துள்ளதாகவும் அவர்களை மீட்கும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் தீயணைப்பு வீரர்கள் தெரிவித்துள்ளனர். சைவ சமயத்தை கேலிக்கூத்தாக்கும் கிளிநொச்சி போசகர் சமூக வலைதளங்களில் கடும் விசனம் தெரிவித்துள்ளனர். கந்த சஷ்டி விரதம் இந்து மக்களால் மிகவும் பக்தி சிரத்தையுடன் முருகனுக்காக அனுஷ்டிக்கப்படும் மிக கடுமையான விரதமாகும். விரதத்தின் 6ம் நாளில் முருகப்பெருமான் சூரபத்மனை வதம் செய்யும் நிகழ்வு முருகன் ஆலயங்களில் உட்பட பல ஆலயங்களில் இடம்பெறுவது வழமையாகும். இந்நிலையில் கிளிநொச்சியில் அமைந்துள்ள ஆலயம் ஒன்றில் இடம்பெற்ற சூரன் போரில் ஆலய பூசகர் ஒருவர் முருகனுக்கு பதிலாக தானே மயில் வாகனத்தில் உலா வந்து சூரவம்சனை வதம் செய்த சம்பவம் கடும் விமர்சனங்களுக்கு உள்ளாகியுள்ளது. சைவ சமயத்தை கேலி கூத்தாக்கும் இவ்வாறான குரலை வித்தைகள் எதற்கு என சைவ சமய ஆர்வலர்கள் பலரும் கடும் கண்டனங்களையும் சமூக வலைதளங்களில் பதிவிட்டு வருகின்றனர். இது தொடர்பில் ஆலய நிர்வாகம் கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். இத்துடன் காலை நேர தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளோடு இணைந்திருக்க கதிரவன் நியூஸுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.